அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? இன்றைக்கி அரண் வலியுறுத்தல் திருக்குறள் அதிகாரம் கொண்டு வந்திருக்கேன். இந்த அரண் வலியுறுத்தல் அறத்துப்பாலில் பாயிரவியல் இருக்குல்ல, அதில் 5வது அதிகாரமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அறத்துப்பாலில் பாயிரவியல் இருக்குல்ல, அதில் 5வது பாடம் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். சரியா? ஒரு கருத்து இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் அறத்தை, அதாவது நல்ல செயல்களை பின்பற்றுவது உயர்ந்து பேரு என்பதையும் அதை தள்ளி போடாமல் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் வலியுறுத்திருக்காங்க. அறத்தை பின்பற்றணுமா, அதை தள்ளி போடக்கூடாதான் அப்படின்ற மாதிரி இந்த அதிகாரத்தை டெப்த்தாக பார்த்தோன்னா டீட்டெயில்ஸாக டீகோட் பண்ணிடலாம். சரிங்களா? அரண் வலியுறுத்தல் ஸ்கூல் புக்கில் இல்லை, வெளியிருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குறள், சிறப்பியினும் செல்வமியினும் அதனின் ஊங்கும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சரியா? நான் சொல்ல வராங்கன்னா, சிறப்பு ஈனும் வீடு பேரு அல்லது முக்தி. சிறப்புனா என்னங்க? வீடு பேரு அடையிறது, முக்தி அடையிறது, அது ஈனும் கொடுக்கும். அறத்தின் ஊங்கு அப்படின்னா அறத்தை விட மேலான அப்படின்றது சொல்லுவாங்களாம். அதாவது ஆக்கம்ன்றது இந்த இடத்துல செல்வம் சொல்லுது. ஆக்கம் என்பது இந்த இடத்துல செல்வம் அல்லது மேன்மையை குறிக்கிறது. எவனேன்றது எதுவோ. ஓகேங்களா? எவனோ அப்படின்னா எதுவோ அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அறம் சிறப்பை அளிக்குமா, செல்வத்தை அளிக்குமா, ஆகையால் உயிருக்கும் அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு ஆகாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அறம் நல்ல செயல்கள் ஒருவருக்கு மேலான சிறப்புனா வீடு பெரு சொர்க்கம் தருமா, அதே சமயத்தில் இவ்வுலகில் வாழ்வதற்கு தேவையான செல்வத்தையும் தருமா. அப்படிப்பட்ட அறத்தை விட ஒரு உயிருக்கு மேன்மை செல்வம் எதுவும் லாபம் எதுவுமே இல்லை அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சிறப்பியேனும் செல்வமேனும் அதனினும் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்னா, இந்த சிறப்பு ஈனும் அப்படின்ற மீனிங் என்னென்னா, இறந்த பிறகு அடையும் நற்பேறு தான் இந்த சிறப்பு. ஓகேங்களா? செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு அப்படின்னா அறம் என்ன பண்ணுதுங்க? அறத்தை விட மேலான வீடு பேர் முக்தியை பார்த்தீங்கன்னா வேற கொடுக்குற வேற எதுவுமே இல்லை, அந்த செல்வம் எதுவும் இல்லை அப்படின்றத இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா? சிறப்பேனும் செல்வனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு குறள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தோன்னா, அறத்தினும் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலும் ஊங்கில்லை கேடு. சரியா? ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட, அதாவது மேன்மையான ஆக்கம், அதாவது உயர்வு எதுவும் இல்லை, அறத்தை விட உயர்வு எதுவுமே இல்லை. அதை போல் அந்த அறத்தை செய்யாமல் மறந்து போவதை விட ஒருவனுக்கு கேடு வேறு இல்லை அப்படின்றது 2 கொஷின். ஒன்று அறம் சார்ந்து அறம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டாங்க. அப்படி அறம் மறந்துட்டான் அப்படின்னா அதோட கேடு எது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஆக்கம் என்னன்னா ஆல்ரெடி தெரியும், உயர்வு, லாபம், நன்மை. மறத்தல்னா ஆக்கம்ன்றது உயர்வு அடையதல், மறத்தல்னா செய்யாமல் மறந்துடுது, கைவிடுதல். ஓகேங்களா? மறத்தல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஊங்குன்றது பார்த்தீங்கன்னா அதை விட காட்டிலும், ஊங்குன்றது பார்த்தீங்கன்னா அதை விட காட்டிலும், ஊங்கு அதை விட காட்டிலும். சரிங்களா? கேடுன்றது என்னங்க? அழிவு தரும், துன்பம் தரும், இது கேடு. ஒருவருடைய வாழ்க்கை அறத்தை விட நன்மையானதில்லை, அறத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதோட கெடுதல் இல்லை அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மீனிங் திருப்பி பாருங்க. அறம் செய்வது ஒருவனுக்கு பெரிய நன்மை, அதை செய்ய தவறுவது அவருக்கு பெரிய தீமை. நன்மை தீமை பற்றி சொல்கிறாருங்க இந்த குறளில். இந்த பக்கம் நன்மை போட்டிருக்கோங்க, இந்த பக்கம் தீமை போட்டிருக்கோங்க. அறம் செய்கிறது நன்மை, அறம் செய்யாமல் மறந்துட்டா அதனுடைய தீமை எல்லாத்தையும் 2வது குறள் சொல்லிட்டாங்க. சரி, 3வது குறள், ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். சரியா? செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போட்டு செய்ய வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டீகோட் பண்ணிடலாம்.
உங்களால் எவ்வழியெல்லாம் அறச்செயல்கள் செய்ய முடியுமோ அவ்வழியெல்லாம் இடைவிடாமல் செய்யணும் அப்படின்றது இந்த குறள் சொல்கிறாங்க. உங்களால் எவ்வழியிலெல்லாம் அறச்செயல்கள் செய்ய முடியுமோ அவ்வழியெல்லாம் இடைவிடாமல் அவற்றை செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. ஒல்லு வகையானா இயன்ற வரை, ஒல்லும் வகையானா இயன்ற வரை, ஓகே, முடிந்த வரைன்னு சொல்லுவாங்க. முடிந்த வழிகளில், சரிங்களா. ஓவாதே அப்படின்னா என்னங்க? ஓவாதே, இடைவிடாமல். ஓகே. செல்லும் வாய் எல்லாம் அப்படின்னாங்க. செல்லும் வாய் எல்லாம், வாய்ப்பு கிடைக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தணும். எப்படி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை தனதாக்கணும், சரிங்களா. எனக்கு மறக்குது, அதாவது நிறைய பேர் வந்து அப்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே பயந்துருவாங்க. ஆக்சுவலாக இல்லை, நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா இறங்கி அடிக்கலாங்க, சரிங்களா. பயப்படாமல் ஸ்ட்ராங்காக போகலாம். எப்படி கேட்டாலும் நான் எனக்கு பண்ண தெரியும், எப்படி கேட்டாலும் நான் வந்து பார்த்தேன் ஸ்பாட்டில் வந்து நான் போட்டுருவேன். சிலரெல்லாம் மேக்ஸ் பார்த்தோன்னே பயந்துட்டு இந்த தடவை வந்து பார்த்தோன்னா என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பயப்படவே கூடாது. அங்கே எதிர்கொள்ளணும், துணிவு இருக்கணும், சரியா. துணிவு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஓகே, எல்லாருக்கிட்டும் அந்த துணிவு இருக்குது. அது ஸ்பார்க் மாதிரி, அது எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஓகே, அது என்ன சொல்கிறாங்கன்னா செல்லும் வாயெல்லாம். இந்த செல்லும் வாயெல்லாம்ன்றது என்ன சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தில் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அரசியல்கள் போற்றி செய்யணும். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் எவ்வழியெல்லாம் அரசியல்கள் செய்ய முடியுமோ அந்த வழியில் இடைவிடாமல் செய்ய வேண்டும் அப்படின்றது 3வது குறள், சரியா. 4வது குறள் என்னங்க அப்படின்னா, மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இது ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான லைன், கொஸ்டின் கேட்குறது தான். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. மாசுனா என்னங்க? மாசு அப்படின்னா மாசு குற்றம் இல்லை, அழுக்குன்னு சொல்லுவாங்களா, அழுக்குன்னு சொல்லலாம், பொறாமல் சொல்லலாம். ஓகே, ஆகுல நீரை அப்படின்றது என்னங்க? ஆகுல நீரை ஆறாவரம், ஆறாவரம், சரி. என்ன சொல்ல வராங்க? ஒருவன் தன் மனதில் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இல்லாமல் இருப்பதே உண்மையான அறமாகும். எதுங்க? அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் இருக்குல்ல, இதெல்லாமல் இருப்பதே உண்மையான அறமாகும். மற்றபடி ஆரவாரமாக பிற செயல்கள் அறமாகாது அப்படின்றது. ஆரவாரத்தோடு பண்ணுறது தான் அறமெல்லாம் இல்லைங்க. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் செய்யறது தான் சிறந்த அறம் அப்படின்றாங்க. அந்த குற்றமான சொற்கள் வந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இன்னா சொல், சரியா. 4வது குறள் பார்த்தாச்சுங்க. அடுத்து 5வது குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, அழுக்காறு அவா இன்னாச்சொல், இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாத சொற்கள். ஓகேங்களா, இந்த இன்னா சொல், ஓகேவா. அந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல்லு, இந்த 4ம் இழுக்கு என்று அறம் அப்படின்றது சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. அழுக்காறு என்னங்க? பொறாமை. வெகுளி என்னங்க? சினம் கொள்வது. ஓகே, என்ன சொல்லுன்னா கடஞ்சொல்லு, வெகுளினா சினமு, அவானா அழுக்காறுன்றது பொறாமைங்க. ஓகேங்களா. அவான்றது பேராசை, அவானா பேராசை. ஓகேங்களா. வெகுளினா சினமு. ஓகேங்களா. வெகுளினா சினமு. இன்னா சொல்லுன்றது தீய சொல், கடுஞ்சொல் பேசுறது. ஓகேங்களா. இந்த 4 குணங்கள் இல்லாமல் வாழ்வது உண்மையான அறம். அதான் இந்த மீனிங். இது 4 குணம் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் தான் உண்மையான அறம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இழுக்கா அப்படின்னா என்னங்க? இந்த இழுக்கானா
நீங்கி இல்லாமல் இருப்பது. நீங்கிறது நீங்கி அல்லது இல்லாமல் இருப்பது. இல்லாமல் இருப்பது அறம். சரியா? 6வது குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றதை பொன்றுங்கால் பொன்றா துணை. புரியுதா? வயதான காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் இப்போதே செயல்களை செய்ய வேண்டும். வயசான காலத்தில் நான் அறம் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் செஞ்சுக்கிறேன், இப்போதே அறம் செயல் செய்ய வேண்டுமா, தள்ளி போடாமல். அந்த அறமே ஒருவன் இறக்கும் காலத்தில் அழியாது துணை இருக்கும் அப்படின்றது இந்த காலத்துக்கு ஏற்ற பாடலுங்க. இது திருக்குறள். ஓகேவா? நான் வயசான காலத்தில் பார்த்துக்கலாம், அறமோடு இருந்துக்கிறேன், இப்போது அரசியல்கள் தள்ளி போடுறேன் அப்படின்றது இருக்கக்கூடாதான். ஒருவன் இறக்கும் காலத்திலும் அழியாத துணையாக இருக்கிறது அவனுடைய அறம் தானே. சரி, அன்றறிவாம் அப்படின்னா என்னங்க? அன்றறிவாம்னா பின்னால் பார்த்து கொள்ளலாம். அன்றறிவாம்னா பின்னால் பார்த்து கொள்ளலாம், அப்படி இல்லை அது தள்ளி போடலாம் சொல்லக்கூடாதா, தள்ளி போடலாம். ஓகே, இது நாங்கள் பொன்றுங்கால்னா அழியும் போது அல்லது இறக்கும் போது போன்றா துணை அப்படின்னா என்னங்க? அழியாத துணை. வயதான காலத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அறத்தை தள்ளி போடாதீங்க. அந்த அறந்தான் ஒருவனுடைய இறக்கும் காலத்தில் அழியாத துணையாக இருக்கும். தள்ளி போடாமல் நீங்கள் அறத்தோடு இருங்க அப்படின்றது 6வது குறள் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் துணையாக இருக்கும், துணையாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்படி டீகோட் பண்ணி படித்தோம்னா அவங்க எப்படி கேட்டாலும் டிஎன்பிசியில் அடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். 7வது குறள் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, 7வது குறள், அறத்தாறு இதவென வேண்டா சிவிகை பொறுத்தோனோடு ஊர்ந்தார் இடை அப்படின்னாங்க. பல்லக்க தூக்கி செல்பவனுக்கு அதன் மேலே அமர்ந்து செல்பவன் உள்ள வேறுபாட்டை கண்டே அறத்தின் நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. என்னங்க? பள்ளத்தை ஒருத்தன் சுமக்கிறான், அது மேலே ஒருத்தன் உக்காந்துட்டு இருக்கான். இதை வச்சு அறத்தை நம்ம டீகோட் பண்ணலாம். இதற்கு தனியாக அறத்தின் வழி இதுதான் என்று விளக்கி சொல்ல வேண்டியில்லை. முற்பிறவில் செய்த அறச்செயலே இப்பிறவில் ஒருவனை உயர்ந்த நிலையிலும் செய்யாதவனை தாழ்ந்த நிலை வைக்கிறது. புரியுதுங்களா? பல்லக்கில் சுமக்கிறவன் முற்பயனில் அவன் பார்த்தீங்கன்னா அறச்செயல் செய்யலை. பல்லக்கில் மேலே உக்காண்ட்ருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அறத்தில் ஈடுபட்டிருக்கான். அறத்தின் வழியின் இதுதான் அப்படின்றது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பிறப்பில் ஒருவனை உயர்ந்த நிலையிலும் செய்யாதவனை தாழ்ந்த நிலையிலும் வைக்கிறது அப்படின்றது சொல்கிறாங்க. போன பிறப்பில் நீ கரெக்டாக இல்லாததால் இந்த பிறவியில் நீ உயர்ந்தவன் அறத்தின் வழி இறந்தவனும், தாழ்ந்தவன் பார்த்தீங்கன்னா அறத்தை பின்பற்றாதவனும் சொல்லிட்டு இக்காலத்தில் அவனை வச்சுருக்காங்கன்றது இந்த லைன் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சிவிகை என்னங்க? பல்லக்கு. அப்புறம் பொறுத்தானா பல்லக்கை சுமப்பவன். சுமப்பவன் ஓகேங்களா? பல்லக்கு தூக்குபவன் சொல்லலாம். ஊர்ந்தாருன்னா என்னங்க? யார் இந்த ஊர்ந்தார்? பல்லக்கின் மேலே அமர்ந்து செல்றவன். பல்லக்கு மேலே அமர்ந்து செல்றவன். அதாவது யாரெல்லாம் வறுமையில் கஷ்டத்தில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் கீழே வேலை செய்கிறீங்களோ, அவங்களாம் போன ஜென்ம அறத்தின் வழியை பின்பற்றலன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன அப்புறம் சரத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அறத்தாரோடு இது என வேண்டா சிவிகை பொறுத்தனோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கு சுமப்பவன் அதன் மேல் ஊர்ந்து செல்வனாகிய அவர்களுடைய அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பல்லக்கை தூக்கி சுமக்கிறான்ல செல்பவன், அதன் மேலே அமர்ந்து செல்பவனுக்கு வேறுபட்டு அன்று கண்டே அறத்தினுடைய பயனை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்றாங்க.
இப்போ அறத்தின் வழி இதுதான் அப்படின்றது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பிறப்பில் அவன் செய்த அரசியல்கள் இந்த பிறவியில் ஒருவனை உயர்ந்த நிலைக்கும் செய்யாதவனை தாழ்ந்த நிலையிலும் வைக்கிறது என்பதுன்னு உட்பொருளாது. சரியா? அடுத்து 8வது குறளுங்க. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அப்படின்னா என்னங்க? ஒருவன் தன் வாழ்நாளில் அறம் செய்ய தவறிய நாள் என்று ஒன்றுமே இல்லாதவாறு தினமும் நற்செயல்கள் செய்து வந்தால் அந்த அறமே அவனை மீண்டும் பிறவி எடுத்து துன்பத்திற்கான வழியை அடைக்கும் கல்லாக மாறுமா. ஓகேங்களா? இதில் வந்து வீழ் நாள்ன்றது வீணான நாள், அறம் செய்யாத நாள் தான் இந்த வீழ் நாள். வீழ் நாள் வீணான நாள், அதாவது அறம் செய்யாத நாள், செய்ய தவறிய நாள், செய்யாத நாள். நன்றாற்றின் என்னங்க? நன்றாற்றின்ன்றது நல்லவற்றை செய்யாதல், அறம் செய்யாதல் தான் நன்றாற்றின். அதுதான் அறம் செய்யாது இருக்காங்களே, அதுதான் நன்றாற்றின். நல்லவற்றை செய்தால் நல்லவற்றை செய்தால் நன்றாற்றின்றது நல்லவற்றை செய்தால், அது அறம் செய்தால்ன்றது இங்கே சொல்கிறாங்க, அறம் செய்தால். அதே மாதிரி வாயடைக்கும் கல்ன்றது வழியடைக்கும் கல்ன்றது என்னங்க? பிறவி பெருங்கடலை அடைக்கும் கல். பிறவி பெருங்கடல் அடைக்கும் கல். ஓகேவா? ஒருவன் அறம் செய்த தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கும் கல்லாக இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவன் தன் வாழ்நாளில் அறம் செய்ய தவறிய நாள் என்று ஒன்றுமே இல்லாதவாறு தினமும் அறம் செஞ்சுட்டு அறம்னா அரசியல்கள் செய்து வரான்னு வச்சுக்கோங்களேன், அறமே அவனை மீண்டும் பிறவி எடுத்து துன்பத்திற்கான வழியை அடைக்கும் கல்லாகவே மாறிடுமா. ஓகேங்களா? அறம் செஞ்சதானுடைய பெனிஃபிட்ஸ் தான் 8வது திருக்குறள். சரியா? 7வது திருக்குறள் அறம் செய்யாததால் பல்லக்கில் அவன் உக்காண்ட்ருக்கான், சுமக்கிறோட நீ போகிற அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா? 9வது திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, அறநெறியில் வாழ்தன் பயனாக வருவதே இன்பமாகாமா, அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, அறத்தானா என்னங்க? அறவழியில் ஆல்ரெடி பார்த்தது. அறவழியில். புறத்தான என்னங்க? புறத்தன புறம்பானவை. சரி, இந்த இல்லைன்றது என்ன? இல்லைன்றது மீனிங். இல்லை என்பதுன்னு மீனிங் தான் இல்லைன்னு மாறி இருக்கு. சரியா? மறி வந்திருக்குங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைன்றது இல்லை. ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே உண்மையான இன்பமா, அறத்தோடு பொருந்தாமல் மற்ற இன்பங்கள் அனைத்தும் உண்மையான இன்பமே இல்லை, அவை புகழும் தராதும். சரியா? அறத்தால் வந்தது மட்டும்தான் அது உங்களுக்கு புகழ் கொடுக்கும். அறத்தின் வழியாக வந்தது தான் அது உண்மையான இன்பம். அறத்தின் வழியாக வரலைன்னா அது உண்மையான புகழை அவனுக்கு தராது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? 10வது குறள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செயற்பலாது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. அப்படின்னாங்க, ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. என்னது சொல்கிறாங்க? செயற்பலாது அப்படின்னா என்னங்க அப்படின்னா செய்யத்தக்கது. உயர்பலாதுன்றது என்னங்க? உயர்பலாது நீக்கத்தக்கது. எது செய்யத்தக்கது, எது நீக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு, அப்போ இதுக்கு ஆப்போசிட் இதுவா? அப்போது கொஸ்டின் இப்படி கேட்கலாமா, இதனுடைய ஆப்போசிட் எதுன்னு சொல்லிட்டு எதிர்பொருள் அப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் புரிஞ்ச மட்டும்தான் போகணும். செயற்பலாதுக்கு ஆப்போசிட்டு உயர்பலாது. ஓகேங்களா? பழினா என்னங்க? பழிக்குரிய செயல், அதாவது தீமைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சரியா?
ஒருவன் தன் வாழ்நாளில் முயற்சி செய்து செய்யத்தக்க நல்ல விஷயங்களே அறமா. அதே போல் முயற்சி செஞ்சாவே செய்யத்தக்க நல்ல செயல்களுக்கு முயற்சி செஞ்சால் அது அறமா. அதே போல் செய்யாமல் விலக்கி காத்து கொள்ளாது தீய செயல்களினுடைய பழி அப்படின்றது அறம் பழி அப்படின்றதுக்கு எதுன்னு சொல்லிட்டு இது செஞ்சால் அறங்க, இது செஞ்சால் பழி ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, தீமை ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒருவன் செய்ய வேண்டியது எது, தவிர்க்க வேண்டியது எதுன்னா செய்ய வேண்டியது அறம், தவிர்க்க வேண்டியது பழி. அதான் சிம்பிளாக சொல்கிறோம்னா 10வது குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் செய்ய வேண்டியது அறம், ஒருவன் தவிர்க்க வேண்டியது பழி. சரியா? இன்றைக்கான குறளில் வந்து பார்த்தோன்னா நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அறம் வலியுறுத்தல். சரிங்களா? அப்பப்போ வந்து பார்த்தோன்னா அதிகாரங்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. மட்டுமாக ஒரே நாளில் படிக்க முடியாது. மீனிங்கை டீகோட் பண்ணி படித்தா தான் உங்களால் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும் அவங்க கேட்குறதுக்கு. ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல தலைப்போடு வந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.